الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله الأماني صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஈதுல் அல்ஹாவுடைய உயர்ந்த தினத்திலே வரலாற்றில் தடம் பதித்த, இந்த உலகத்தில் வாழ்ந்து வெற்றி அடைந்த ஒருவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு மனிதர் வாழ்ந்து வெற்றி அடைந்ததற்கான அடையாளம் என்ன தெரியுமா? இன்று அவர் வஃபாத்தாகி 4000 5000 ஆண்டுகள், ஆனால் அவருடைய லிசானு திக்ர், அவரை பற்றி உலகமெல்லாம் பேசப்படுகின்றதென்றால் அவருடைய வாழ்க்கை வெற்றியாக மாறியது. உலகத்தில் எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்தார்கள், அரசர்கள் வாழ்ந்தார்கள், செல்வந்தர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய உடம்பை அடக்கியதோடு அவர்களுடைய பெயர்களையும் மண்ணுக்குள் அடக்கி விடுகிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடம்பு மண்ணுக்குள் அடக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய பெயரை இன்று வரை பாதுகாத்து வைத்திருக்கின்றார். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவர்கள் செய்த தியாகம்தான் ஹஜ் பெருநாள், ஈதுல் அத்ஹா. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் மனைவிதான் சாரா. அவர்கள் 2 மனைவியரை கொண்டவராக இருந்தார்கள். ஒன்று சாரா, இரண்டாவது ஹாஜர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கிலே பிறந்தவர். ஈராக்கிலே வாழும் பொழுது
அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னன் தான் நும்ரூத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த வேலை வாழும் பொழுது அல்லாஹ் ஒருவன் என்று மக்களுக்கு எத்தி வைத்தது. அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கை விட்டு துரத்தப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலே முதலாவது எதிர்த்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா சொன்னார், இப்ராஹிம் உன்னை கல்லடித்து கொலை செய்வேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா இவ்வாறு சொன்னதோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக முடிவெடுத்தார்கள் வாப்பாவை விட்டு போவதற்காக. எப்பொழுது பலஸ்தீனுக்கு வந்தார்களோ, பலஸ்தீனிலேதான் அப்பொழுது பலஸ்தீனும் மிஸ்ரும் ஒன்றாக இருந்தது. பலஸ்தீனிலேதான் சாரா என்ற பெண்ணை திருமணம் செய்தார்கள். சாராவை திருமணம் செய்து அல்லாஹ் சாராவின் மூலமாக இன்று பெருநாள் குத்துபாவில் விளங்கப்படுத்தினேன், அல்லாஹ் ஹாஜரை கொடுத்தான். மிஸ்ரை கடந்து செல்லும் பொழுது ஒரு மன்னன் இருந்தான், அழகான பெண்களை எல்லாம் கைது செய்து கொண்டிருந்தான். இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாராவிடம் சொன்னார்கள், நீ எனது சகோதரி என்று சொல்லிவிடு. சகோதரி என்று சொல்லியும் அந்த மன்னன் சாராவை கைது செய்தார். சாராவை நெருங்கிய பொழுது சாரா துவா கேட்டார்கள். அந்த மன்னனுடைய கை கால் சொத்தியாக மாறியது. 3 தடவை இவ்வாறு நடந்தது. அதற்காக தான் அந்த மன்னன் ஹாஜர் என்ற பெண்ணை கொடுத்தான் சாராவுக்கு வேலைக்காக. இந்த ஹாஜரை அழைத்து கொண்டு அல்லாஹ் ஹாஜர் மூலமாக முதலாவது பிள்ளை கிடைத்தது. அந்த பிள்ளைதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சாராவை பலஸ்தீனிலே வைத்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் என்ற மனைவியையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அழைத்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு கூட்டி வந்தார்கள். அப்பொழுது மக்காவிலே எந்த கட்டிடமும் இல்லை, எந்த ஹோட்டலும் இல்லை. மக்கா என்பது பாலைவன பூமியாக இருந்தது. 1 மாத காலம் அந்த காலத்திலே பலஸ்தீனிலிருந்து மக்காவுக்கு பிரயாணம் செய்ய வேண்டும். மக்காவிலே வந்து ஹாஜரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையையும் அல்லாஹ் சொன்னான், இந்த இடத்தில் விட்டு விட்டு நீங்கள் செல்லுங்கள். அல்லாஹுடைய கட்டளை என்ன செய்வது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனைவி பலஸ்தீனில், மற்ற மனைவியும் பிள்ளையும் மக்காவில். விட்டு விட்டு சென்று விட்டார்கள். எங்கு சென்றார்கள்? அப்பொழுது இருந்த ஒரே ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம்தான். தாவத்துக்காக சென்றார்கள். சில உலமாக்கள் செல்கிறார்கள் இந்தியா வரைக்கும் வந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கொஞ்ச காலம் கழிகிறது. அப்பொழுதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்திலே ஆசை வந்தது, யா அல்லாஹ், என்னுடைய மகனை நான் பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், பார்க்கலாம் போங்கள். மகனை பார்ப்பதற்காக வெகு தூரம் பிரயாணம் செய்து வந்தார்கள். மக்காவை நெருங்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்கிறார்கள். தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுப்பதை போன்று கனவு கண்டார்கள். நபிமார்களுடைய கனவும் வஹீதான். வந்து பார்க்கிறார்கள், ஹாஜரும் மகனும் இருக்கிறார். மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே, இன்னி ரஅய்து ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபன்துர் மாதா தரா. மகனே, உங்களை அறுப்பதை போல் கனவு கண்டேன், உங்களுடைய ஆலோசனை என்ன மகனே? உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அபதி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். வாப்பா, கனவில் பார்த்ததை செய்யுங்கள், நான் பொறுமையாக இருப்பேன். உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து கொண்டு இன்று ஹஜ்ஜாஜிகள் இருக்கிறார்களே மினாவிலே, இந்த மினாவுக்கு அழைத்து வந்து மகனை படுக்க வைத்தார்கள்.
ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன், படுக்க வைத்து மகனுடைய கழுத்தை அறுக்கிறார்கள். இந்த நேரம் அல்லாஹ் உடனே என்ன செய்தான்? வஃபதைனாஹு பிதிப்ஹின் அதீம், சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கி இதை அறுத்து கொடுங்கள், இப்ராஹிம் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள். இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்க முடியவில்லை. மகனை மனைவியோடு விட்டுவிட்டு அல்லாஹ் சொன்னான், திரும்ப செல்லுங்கள். திரும்ப மக்காவை விட்டு வந்து விட்டார்கள். சாரா பலஸ்தீனில், ஹாஜரும் இஸ்மாயிலும் மக்காவில். இரண்டாவது தடவை நீண்ட காலம் கழிகிறது. இப்பொழுது சகோதரர்களே, சற்று வரலாற்றை யோசியுங்கள். வரலாற்றுக்குரிய நாள் தான் இன்றைய நாள். இதற்கிடையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிலே கல்யாணம் முடித்து விட்டார்கள். வாப்பா இல்லை. கல்யாணம் முடித்தது ஜுர்ஹும் கோத்திரத்திலே திருமணம் செய்தார்கள். கல்யாணம் முடித்திருக்கிறார்கள். இரண்டாவது ஒரு நிகழ்வு நடக்கிறது. வாப்பா இல்லை, ஹாஜரும் மௌத்தாகி விட்டார்கள். மக்காவிலே ஹாஜர் வஃபாத்தாகி விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் எனது மகனை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், பார்க்கலாம், செல்லுங்கள் மகனை பார்ப்பதற்கு. இரண்டாவது தடவை மக்காவை நோக்கி வந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வந்து மகனுடைய வீட்டை தேடி செல்கிறார்கள். மகன் திருமணம் முடித்திருந்தார். அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்திலே போட்டான், நீங்கள் வேட்டைக்கு செல்லுங்கள். இவ்வளோ தூரம் வாப்பா வருகிறார் மகனை பார்ப்பதற்கு. வீட்டை தட்டினால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டிலே இல்லை. ஒரு பெண் வெளி வந்தால் கேட்டார்கள், இஸ்மாயில் எங்கு? அந்த பெண் சொன்னால், கணவர் வேட்டையாடுவதற்கு சென்று விட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணிடம் கேட்டார்கள், வாழ்க்கை எவ்வாறு செல்கிறது? அந்த பெண் சொன்னால், வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது. மருமகள், அந்த பெண்ணுக்கு தெரியாது வந்தது மாமா என்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுடைய கணவர் வந்தால் சொல்லுங்கள், வாசல் படியை மாற்றும்படி சொன்னதாக சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், மகனை பார்க்க கிடைக்கவில்லை, திரும்ப செல்லுங்கள் தாவத்துக்காக. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேட்டையை முடித்து வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்தால் மனைவி சொன்னார்கள், ஒரு வயதானவர் வந்தார் வீட்டுக்கு, உங்களை கேட்டார், வாழ்க்கை எவ்வாறு போகின்றது என்று கேட்டார். நான் சொன்னேன், கஷ்டம் என்று சொன்னேன். அவர் உடனே சொன்னார், வாசல் படியை மாற்றும்படி சொன்னார். உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அது என்னுடைய வாப்பா, எனக்கு அவர் வசியத் செய்துவிட்டு சென்றிருக்கிறார், உன்னை தலாக் சொல்லும்படி. வாசல் படியை மாற்ற சொன்னது உன்னை விட சொல்லிவிட்டார், ஆகவே நான் உன்னை தலாக் சொல்லுகிறேன், நீ சென்று விடு. இது இரண்டாவது கட்டம் சகோதரர்களே. இது அமைதியாக இருந்து வரலாற்றை படித்தால் மாத்திரம்தான் இமாம் புகார் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். மூன்றாவது ஒரு கட்டம் வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூன்றாவது கட்டமும் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எனது மகனை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், பார்க்கலாம், செல்லுங்கள். மூன்றாவது கட்டமாக வருகிறார்கள். வந்து மக்காவுக்கு வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டை தட்டினால் மூன்றாவது கட்டம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இல்லை. வேறொரு பெண் வெளி வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், எங்கு இஸ்மாயில்? வேட்டைக்கு சென்று விட்டார். வாழ்க்கை எவ்வாறு செல்கிறது? அந்த பெண் சொன்னால், வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் செல்கிறது. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களுடைய கணவர் வந்தால் சொல்லுங்கள், வாசல் படியை நிரந்தரமாக வைத்திருக்கும்படி சொன்னதாக சொல்லுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுது மகனை சந்திக்கவில்லை, திரும்பி விட்டார்கள்.
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேட்டையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்ததோடு மனைவி சொன்னார்கள், ஒரு வயதான ஒருவர் வந்தார், உங்களை கேட்டார், வாழ்க்கை எப்படி செல்கிறது என்று கேட்டார். நல்ல முறையில் செல்கிறது என்று சொன்னேன். வாசல் படியை நிரந்தரமாக வைத்திருக்கும்படி சொன்னார். உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அது என்னுடைய வாப்பா உன்னோடு நல்ல முறையில் வாழும்படி சொல்லியிருக்கிறார். சகோதரர்களே, இதற்கு பிறகுதான் 4வது தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு வந்த பொழுதுதான் மகனை கண்டார்கள், முஆனகா செய்தார்கள். வாப்பாவும் மகனும் சேர்ந்துதான் சகோதரர்களே காபத்துல்லாவை கட்ட வைத்தான் அல்லாஹ். அதற்கு பிறகுதான் காபத்துல்லாவை கட்டினார்கள். நீங்கள் காபாவுக்கு சென்றால் நம் எல்லோரும் அறிந்த விடயம் மகாம் இப்ராஹிம் என்ற இடம் இருக்கிறது. ஹஜ்ருல் அஸ்வதுக்கு பின்னால் இருக்கிறது மகாம் இப்ராஹிம். மகாம் இப்ராஹிம் என்றால் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், வத்தகிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. மகாம் இப்ராஹிமை தொழுமிடமாக தேர்ந்தெடுங்கள். சகோதரர்களே சகோதரிகளே, இந்த மகாம் இப்ராஹிம் என்ற கல்லிலிருந்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டினார்கள். இன்று 5000 வருஷம் சகோதரர்களே அந்த கல் இன்னும் இருக்கிறது. அந்த கல்லிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதம் இருக்கிறது. ஒரு வரலாறு தியாகத்துக்கு பின்னால் தான். மக்காவிலே இன்னும் ஜம்சம் இருக்கிறது. இந்த குடும்பத்துடைய வரலாறு தான் ஜம்சம். இந்த குடும்பத்துடைய வரலாறு தான் ஜம்சம். மக்காவிலே சஃபா மர்வா மலை இருக்கிறது. சஃபா மர்வாவிலே இன்று ஹாஜிகள் தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹாஜருடைய வரலாறு. ஒரு குடும்பத்துடைய வரலாறை அல்லாஹ் இபாதத்தாக மாற்றிவிட்டார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிவிட்டு காபாவுக்கு பக்கத்திலே ஜபலு அபி குபைஸ் என்ற மலை இருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ் யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضامر. இப்ராஹிம் அதான் சொல்லுங்கள், மக்களை ஹஜ்ஜுக்காக அழையுங்கள், மக்கள் வருவார்கள். அன்று தொடக்கம் சகோதரர்களே இன்று வரை கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து மக்கள் ஹஜ்ஜுக்காக போகிறார்கள். இதுதான் வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு மக்காவிலிருந்து பலஸ்தீன் வந்தார்கள். பலஸ்தீனுக்கு வந்துதான் சாராவுக்கு பிள்ளை கிடைத்தது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிலே வளர்கிறார்கள். அதற்கு பிறகு கிடைத்த பிள்ளைதான் சாரா. சாராவுடைய வீட்டிலே இருக்கிறார்கள். சாராவுக்கு அப்பொழுது வயதான காலம். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு 4 மலக்குமார்கள் வருகிறார்கள். 4 பேரும் வாலிபர்களுடைய தோற்றம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளிகளுடைய தந்தை. அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளிகள் வந்தால் ஒரு மாட்டை பொறிச்சிருவார். அபு தைஃபான் என்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இந்த 4 விருந்தாளிகள் வந்ததோடு என்ன செஞ்சிட்டாரு? ஒரு மாட்டை கொண்டு வந்து பொறிச்சு வச்சிட்டார். அல்லாஹ் சொல்கிறான், ஹல் அதாக ஹதீது ضيف இப்ராஹிம் المكرمين إذ دخلوا عليه فقالوا سلاما قال سلام قوم منكرون فراغ إلى أهله فجاء بعجل حنيد. ஒரு மாட்டை பொறிச்சு கொண்டு வந்து வச்சிட்டார். فقربه إليهم قال ألا تأكلون. பொறிச்சு சொன்னாரு, சாப்பிட மாட்டீங்களா? என்ன கேட்டாரு? சாப்பிட மாட்டீங்களா? அலா தஅகுலூன். இப்ப பார்க்கிறார், அவங்களோட கை வருது இல்லை. فأوجس منهم خيفة. இப்ப கை வருது இல்லையே இவங்கட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயம் பிடிச்சிட்டு இப்ப உடனே சொன்னாங்க அந்த 4 பேரும்,
قالوا لا تخف, பயப்படாதே, நாங்க மலக்குகள் வந்திருக்கிறோம். அல்லாஹ் மலக்குகள் அனுப்பியிருந்தான் வீட்டுக்கு. எதற்கு அனுப்பியிருந்தான்? உங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்க போகுது, அந்த பிள்ளை தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். உடனே சாரா உள்ளே இருந்தா. فأقبلت امرأته في سرة فسكت وجهها وقالت عجوز عقيم. உடனே சாரா தலைய போட்டு சொன்னா மலக்கு இடத்துல, இவர் வயசாலியே, இவருக்கு எப்படி புள்ள கிடைக்கும்? ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 100 வயசு ஆயிட்டப்ப 100 வயசுல புள்ள கிடைக்குமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வயது, சாரா வயது. உடனே மலக்குகள் சொன்னாங்க, قالوا كذلك قال ربك إنه هو الحكيم العليم. அல்லாஹ் சொன்னான் புள்ள கிடைக்கும் என்று அது நடந்தையா? சகோதரர்களே, இப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தோஷம். இப்ப கேட்டாங்க, قال فما خطبكم ايها المرسلون. மலக்குகளே, நீங்க 4 பேரும் வாலிபர்களுடைய தோற்றத்துல வந்திருக்கிறீங்க, எதற்கு வந்தீங்க இங்க? அப்பதான் சொன்னாங்க 4 பேரும், قالوا إنا أرسلنا إلى قوم مجرمين لنرسل عليهم حجارة من طين مسومة عند ربك للمسرفين. அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான். உங்களோட பக்கத்தூர் ஜோர்தான். ஜோர்தான் மிஸ்ர, பலஸ்தீன் பக்கத்தூர் ஜோர்தான். இந்த ஜோர்தான்ல சத்தூம் என்ற ஊர் ஒன்று இருக்குது. இந்த ஊரை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்க. ஏன்? சத்தூம்ல இருந்தது லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சாட்சாட மகன். சொன்னாங்க, நாங்க வாலிபர்களுடைய தோற்றத்துல போறோம். ஏன் தெரியுமா? அந்த சத்தூம் வாசிகள் ஓர்ணச்சேக்கையாளர்கள். ஆண் ஆண் கல்யாணம், பெண் பெண் கல்யாணம். நாங்க போறோம், எங்களை அவங்க பாவத்துக்கு கூப்பிடுவாங்க. இப்ப அந்த நேரம் தான் நாங்க அழிப்போம். சகோதரர்களே, இவங்க 4 பேரும் போனதோட லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்ன செய்தால், அவள் முஸ்லிமாக இருக்கல்ல, உடனே செய்தியை கொடுத்தால், ஊர் மக்களுக்கு 4 வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள், வீட்டுக்கு கூட்டிட்டு போகும். இவங்க வந்தாங்க. அப்பதான் அல்லாஹ் அந்த ஊருக்கு என்ன செஞ்சான்? கல் மலையை பொழிய வைத்தான். நீங்க அங்க போனீங்கடா ஜோர்டான்ல பாப்பீங்க, டெட் சி. டெட் சி என்கிறது என்ன? 2 அதாப் அந்த ஊருக்கு இறங்கியது. ஒன்று கல் மலை, கல் மலை பொழிதா போதுமே, அந்த ஊர் அழிஞ்சிரும். 2வது அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த ஊர் அப்படியே வானத்துடைய முகடு வரைக்கும் அல்லாஹ் உயர்த்தினான். அந்த ஊர்ல இருந்த சேவல் கூற சத்தத்தை மலக்குகள் கேட்டாங்க. அந்த ஊர்ல நாய் குறைக்கும் சத்தத்தை மலக்குகள் கேட்டாங்க. வானத்துடைய முகடு வரை உயர்த்தி அல்லாஹ் அந்த ஊர் அப்படியே பிரட்டி விட்டார். அதான் டெட் சி. டெட் சீல நாங்க போன நேரம் குளிக்க சொன்னாங்க. டெட் சீல குளிக்க போனீங்கண்டா அப்படியே காளையின் தலையை மேல தூக்கினா கீழே போக மாட்டி, எல்லாரும் மிதப்பாங்க. அல்லாஹ் وَتَرَكْنَا فِيهَا آيَةً لِلَّذِينَ يَخَافُونَ الْعَذَابَ الْأَلِيمَ. அல்லாஹ் அத்தாட்சியை வைத்துக் கொண்டே இருக்கிறான் கடைசி காலம் வரைக்கும். சகோதரர்களே, இப்ப பாருங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுல, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் எங்க? பலஸ்தீன்ல. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்துதான் நாங்கள் எல்லாம் வந்தது. ஏன் இந்த வரலாறு முக்கியம் தெரியுமா? இந்த யகூதிகள் படிச்சிருக்கிறாங்க வரலாறு, நாங்க படிக்கல. கிறிஸ்தவர்கள் படிச்சிருக்கிறாங்க வரலாறு, நாங்க படிக்க இல்லை. நாங்க இன்றை கேட்கிறோம், என்ன யகூதி சரிதானே, கிறிஸ்தவம் சரிதானே,
சகோதரர்களே, இப்ப கேளுங்க கவனமா. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகளில் 2 மனைவி. ஒரு மனைவிக்கு கிடைத்தது 2 பிள்ளை. ஒன்று யூசுப், புன்யாமீன். அடுத்த மனைவிக்கு கிடைத்ததுதான் 11 பேர். அதுல ஒருவன் தான் யஹூதா. இரண்டாமவன் தான் இஸ்ராயில். அந்த யஹூதா இஸ்ராயில் தான் இன்று உருவாக்கப்பட்ட இஸ்ரேலுடைய இஸ்ராயில். எங்க வரலாறு ஜாயிண்ட் ஆகுது. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டது இந்த யஹூதாவும் இஸ்ராயிலும் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த நபி யாரு மிஸ்ர்ல? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்தது யார் அந்த பரம்பரையில? யூஷா பின் நூன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நானா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு வந்தது யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அதே பரம்பரையில் அடுத்து வந்தவர் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்தவர் தான் ஸுல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு வந்தவர் தான் யஸா அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு வந்தவர் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்தவர் தான் ஹஸ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய சாட்சி தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்த கடைசி நபி யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபிமார்களும் வந்தது இந்த பரம்பரையில தான். ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்த ஒரே ஒரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு கனான், அதாவது அத்னான், நிசார், முதர் நபிமார்கள் இல்லை யாரும். ஹாஷிம், அப்துல் முத்தலிப், அப்துல்லா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்த ஒரே ஒரு நபி எங்கட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்த நபி அனைத்து நபிமார்களும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்தான் யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் நபியோங்க சொல்லுவாங்க, அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் என்னுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ என்ன? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. யா அல்லாஹ், தொழுகையை நிலைநாட்டுறவனாய் நாக்கிறியா அல்லாஹ். என்ற பிச்சலம் என்ற பிள்ளைகள் தொழரும், என்ற பிள்ளைகள் தொழுறவங்கள் ஆக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்தார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் இன்று ஹலீல் இருக்குது, பலஸ்தீன்ல. மக்கள் போறாங்க, ஜியாரத் செய்றாங்க. அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இமாமாக அல்லாஹ் ஆக்கினான். கியாமத்துடைய நாளையில இன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாங்க? 7வது வானத்தில் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போன சமயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தாங்க. சின்ன பிள்ளைகள் சுத்தி இருந்தது. சொன்னாங்க, எங்கட சின்ன சின்ன பிள்ளைகள் மௌத்தாகுது சின்ன வயதுல.
இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட தான் இருக்கு. அல்லாஹ் அங்கு வைத்திருக்கிறான், அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருக்கிறான், கியாமத்துடைய நாளையிலையும் அல்லாஹ் உயர்த்துவான். இவ்வளோ பெரிய வரலாற்று சாதனை செய்த ஒருவருடைய வரலாறு தான் இன்றைய நாள் ஈதுல் அல்ஹாவுடைய தினம். சகோதரர்களே, நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் யஹூதிகளும் அல்ல, நாங்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம். மா கான இப்ராஹிமு யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாகின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. நம்ம எல்லோருக்கும் தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தையா? யார் அறுத்தது? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஆனா தௌராத்திலையும் இஞ்சிலையும் மாத்திட்டாங்க பேரை. அவங்க மாத்தி விட்டாங்க இஸ்ஹாக். அதுதான் இஞ்சியில் 50,000 பிழை இருக்குது. அதுல ஆக முக்கியமான பிழை என்ன தெரியுமா? இஞ்சியில் 4 இஞ்சில் இருக்கிற உலகத்துல. இஞ்சில் மத்தா, இஞ்சில் லோக்கா, இஞ்சில் யோஹன்னா, இஞ்சில் போலஸ். இந்த 4 இஞ்சிலும் மாற்றப்பட்டு ஒரே ஒரு இஞ்சில் இருக்குது, பர்னியாபா இத்தாலியில இருக்குது. இதுல மாத்த கிடைக்கல. என்ன மாத்திட்டாங்க? இன்றைய தினம் அறுக்கப்பட்ட பிள்ளை குர்ஆன் சொல்லுது யாரு? இஸ்மாயில். தௌராத் சொன்னது இஸ்மாயில், இஞ்சிலும் சொன்னது இஸ்மாயில். ஆனா இவங்க மாத்தினாங்க இஸ்மாயில இஸ்ஹாக் என்று மாத்திட்டாங்க. ஏன்? இஸ்மாயில் இவங்களோட வாப்பா இல்லையே, இஸ்ராயிலுடைய வாப்பா இஸ்ஹாக் தானே. அதனாலதான் பேரை மாத்தினாங்க. ஆனா அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் நாங்கள். சகோதரர்களே, எங்களுடைய வரலாறும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போல உலகத்துல வாழ்வோமாக இருந்தா எங்களோட மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், எங்களோட பிள்ளைகளை பாதுகாப்பான், குடும்பங்களை பாதுகாப்பான், எங்களுடைய சொத்துகளில் செல்வங்கள் அல்லாஹ் பரக்க செய்வான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈதுல் அல்ஹாவுடைய தினத்திலே ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துர்ரியாக்களை போன்று அஹ்லாக்கோடும் சிறந்தவர்களாகவும் வாழ நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லீம்களாக வாழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இந்த ஈதுல் அல்ஹாவுடைய தினத்திலே பலஸ்தீனுடைய முஸ்லீம்களுக்கு உனது உதவி இறக்குவாயாக. யா அல்லாஹ் சாப்பாடுகள் தண்ணி இல்லாமல் தவிக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்கு உனது மறைவான உதவியை கொண்டு உதவி செய்வாயாக. எங்களை எல்லாம் சந்தோஷமாக வாழ வைத்து அவர்களை சோதனையில் ஆக்கியிருக்கிறாய் ரஹ்மானே. உனது ஹிக்மத்துகள் யா அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் செய்வாயாக. எங்களுடைய ஆயுள்களை நீடிக்க தௌஃபீக் செய்வாயாக. ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. உம்ராக்களுடைய பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்